பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நீலாங்கரையில சென்னை வெர்சஸ் டெல்லி மேட்ச் பார்க்க போறோம். அது என்னாச்சு நீலாங்கரையில அப்படி கேட்டீங்க. ஆக்சுவலா வந்து நீலாங்கரையில இன்னைக்கு எங்க வீட்டுல நம்ம 2 பேரும் சேர்ந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போறோம். என் சூரிய நினைச்ச நீங்க தான் பிடிக்கணும், உங்களோட இடத்த வேற யாருமே பிடிக்கவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போட்டு உட்காந்துருக்க நீ கலாய்க்க விட்டு கெட் அவுட் கலாய்க்க பாக்கலாம்ல. கலைக்க போறியா? என்ன கலைக்கணும்? என்ன கலைக்க போறேன்? கலாய்க்க போறீங்க. இன்னைக்கு சிஎஸ்கே அவுட்டான கலாய்ப்பாங்க. இவனுக்கு வந்து திமிரு கை. ஒரு ரெண்டே பயந்துட்டேன். இது என்னடா மண்டல போட்டு இன்சாலா கப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்க 3 பேரும் சிஎஸ்கே டீம்ல இருந்திருக்கோம். அன்னைக்கு இவங்க 2 பேரும் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. காமெடி கைஸ். 18-20 வருஷமா நம்ம கலாச்சிட்டு தான் இருக்கோம். ஏதோ 18-20 இல்ல 18 தான். இப்ப மாட்டுவாங்க. இது எத்தனை ஸ்டார்? 1 2. இந்த வருஷமா நாங்க தான் கப் அடிப்போம். சரி அதை விட அப்படியே கொஞ்சம் இங்க வா. இதுல எத்தனை ஸ்டார்? 1 2 3 4 5 அடிப்பாங்க டீ கப். ஏதோ ஒரு வாட்டி உனக்கெல்லாம் கையிலேயே அடிக்கவே கூடாதுன்னு இருக்கணும். கையில வந்தாலே ஒரு மாதிரி இருட்டிங்கா இருக்கு. யாருக்கெல்லாம் இருட்டிங்கா இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லோ கலர் நாயே மூச்சு சொல்லி வச்சிருவோம். எல்லாரும் ஓகேதான். ஏதோ சிரிச்சுட்டு சொன்னியே ஒரு 5 கிரிக்கெட் பிளேயர் சொல்லி ஆர்டிபில எது ஜெர்சி போட்டு பண்ணி மாட்டோம். சொல்லு 5 பிளேயர் பேர் சொல்லு. விராட் கோலி அமைதியா இரு. தெரியுமே சொல்லுல இவன் பாப்கார்னுக்காக தான் வந்தான்ட்டு. இவனுக்கும் நான் மன்னிச்சிருவேன். இல்ல இவன் மன்னிச்சிட முடியாது. ஆனா நீ பாப்கார்ன் தானே வந்த. நல்லா பேஸ் நல்லா இருக்கா? இதே எங்க வீட்டுல இருந்தே எடுத்து போட்டுட்டு பாக்கலாமா? நான் வந்து பாப்கார்ன் வச்சிருக்கேன். பாப்கார்ன் பறக்க விடுவேன். ஏன்னா இன்னைக்கு சிக்கன் ஒழுங்கா இல்ல. ஆமா உங்க வீட்டுல இருந்துச்சு. அது எங்க ஒரு ஸ்நாக் வச்சிருந்தீங்களா? அது எங்க போயிட்டு புள்ளக்கார்த்தி மாதிரி இந்த மாதிரி வச்சிருந்தேன். நான் தான் பாத்துட்டேன். அரே ஆர்டிவி திருட்டு வாய். ஆர்டிவி வாய்ஸ் பார்த்து என்னடா இது? அவனுங்களாவது 1 வந்துருக்காங்க. இது 1 5 ரூபாய். அவங்க 1 வச்சிருக்கிறது 10 ரூபாய். 2 வச்சிருக்கீங்க. நாங்களா திருடுமோ நியாயமா திருடுவோம். நீங்க 2 இதெல்லாம் 2 எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இவங்க எதுக்கு எல்லா கலர் எடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியும். அப்புறமா எனக்கு பிடிச்ச ஃபிளேவர் கலெக்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இவன் வாங்கிட்டு வந்தா நான் வந்து ஓகே மேட்ச் ஆரம்பிச்சு டாஸ் போட்டு போறாங்க. சிஎஸ்கே வெர்சஸ் ஜிசி யார் வின் பண்ண போறான்னு பார்க்கலாமா? உங்களால டாஸ் கூட வின் ஆகுங்களா? எப்படியாச்சும் மேட்ச்ல வின் ஆகுவீங்க? இதுக்குதான் உள்ள சேர்க்கறதே இல்லை. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பேசாம இருக்க மாட்டேன். சுமார் பரவாயில்ல. டிசி பவுலிங் தான் போட போறாங்க. நம்ம இன்னைக்கு பேட்டிங் ஆடுவோம் ஆரம்பிக்கவே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி கேப்டன் சொல்லி விட்டுருந்தேன். வின் பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்குன்ட்டு பிச்சில் ஆல்ரெடி நான் பார்த்து வச்சிடலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 105 தான் அடி போறாங்க. 105 ஊர்லயே இருக்கிற மேல வரணும்ல. ஒருவேளை நாங்க 105க்கு மேல எடுத்துட்டோம்னா நீங்க உங்களை வந்து 108 அனுப்பிச்சுவேன். சொல்றா நம்ம டார்கெட் வைக்கலாம். ஓகே நான் 220 இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் உங்க டீம் தான். ஓகே சரி நீங்க வந்து சப்டேன் யா டைலாக் பேசாம ஒரு வேளை ஊட்டி தப்பாங்க. அடிசன் தரா பாருங்க. டக்குனு பேசுவா. நான் போய்
ஏய் என்ன ஆசிட்டீங்க? அதான் சொன்னேன் இன்னைக்கு உங்களுக்கு மேட்ச் கூட இல்ல. எல்லாரும் வந்து தெரிய மாட்டீங்க. 150. 150 தானா? ஏய் நீ பக்கத்து டீமாடா? இல்ல நம்ம டீம் தான். இன்னைக்கு மாட்டோம் நாங்க அடிப்போம். கட்டர் மோட் கட்டிப்பான் சவுண்ட். ஓகே ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே இறங்கி விட்டார். 2 பேர் இறங்கிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கைக்கோட நாம தான் யாராவது ஒருத்தர் நாங்க தான். ஓகே நாம தான் நாங்க மட்டும் தான். பறக்கும் சும்மா இருக்க மாட்டேன் வேஸ்ட் பண்றோம். ஐயோ எவனும் அவுட் ஆகணும். சரி எவனுமே இருக்கக்கூடாதான். கமாண்டா ஆயிஷ் மாதிரி வந்து என்னன்னா 59 ரன்ல வந்து பிபி மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு மேட்ச் வெளில போயிட்டாரு. அப்புறம் டூபே வந்தாரு. இப்போ 10 பால்ல 20 ரன் எடுத்துப்பாங்க நினைக்கிறேன். சரி உள்ள வெயிட் வாது நான் வந்து படம் வச்சிட்டேன். லாஸ்ட் பால் கடவுளே. 2 ரன் சரி. வந்து பேட்டிங்ல வந்து 212 ரன் எடுத்துறாங்க. இப்போ டார்கெட் வந்து 212 அவ்வளவு அது ஜெயிச்சிரும் டிசி. வாய் பேல தம்பி வாய் பேல நீங்க தான் தோத்தாங்க கோலி கம்மி கோலி ஏதோ 2 வருஷம் ஓர பண்ணிட்டேன். அச்சோ போதும். ஏய் ஜோனி போலி காடி பண்ணாத நீ ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. நான் சாப்பிடவே மாட்டேன். நான் வடி கேஸ்ல படுத்துட்டு ஏன் சொல்லுங்க. ஏன் தோத்துருவீங்க? அதுதான் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஜெயிக்க போறோம். நம்ம இதுக்கு தான் பாத்துக்கிட்டே நான் ஸ்டார்ட்டே பண்ணல. அப்படியே கேஸ்ல படுத்துட்டு நான் பார்க்கவே மாட்டேன். நாளைக்கே பண்ணிட்டாங்க பண்ணி அங்க நடக்குது இல்ல அது ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பால் ஐயோ ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நாங்க 2 நோ பால் கொடுத்துறோம். யாரும் உள்ள விட்டாடா அப்பவே சொன்னேன். என்ன பிரச்சனை அச்சோ இவனால தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. புது ஓவர் வரும்போது புது பால் வருவாங்க. அவங்க போடுவாங்களா? ஆமா இந்த மாதிரி அச்சு இந்த மாதிரி பவுலர் தான் உங்க டீம்ல அச்சு 10வது ஓவரின் முடிவுல இவங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னா 91. ஆனா நாங்க எவ்வளவு எடுத்தோம் தெரியுமாடா? 88 ப்ரோ கம்மி. சும்மா இருங்க தெரியாது எங்களுக்கு. இருந்தாலும் நாங்க வந்து ஒரே ஒரு விக்கெட் தான். இவங்க 4 விக்கெட் 4 ஆர்சிபி. ஓ நீ அப்ப எதுக்கு ஜாலியா அதுதான் வந்தேன். முடிச்சிடலாமான்னு பார்த்தேன். 38 பால்ஸ்க்கு கைஸ் 38 பந்துகள்ல 75 ரன் தான் வேணும் எங்களுக்கு அவங்களுக்கு. ஆனா வந்து நாங்க ஈஸியா அவுட் ஆகுறோம். எங்களுக்கு 30 பால் இருக்கு. ஆமா எத்தனை விக்கெட் வரும்? 5 விக்கெட் ஏற்கனவே முடிச்சு. நீங்க அவுட் ஆக போறீங்களா? அவ்வளவுதான். ஏற்கனவே 5 விக்கெட் போயிருக்குன்னா இன்னும் எங்களுக்கு 6 விக்கெட் தானே இருக்கு. 4 விக்கெட்
10 பேர் தான் உள்ள ஆடுவாங்க பேட்டிங். அப்படியா? 28 ரன் தான் வேணும். So, நம்ம கன்ஃபார்மா வின் பண்ணிடுவோம் நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம 26ஓட ஃபர்ஸ்ட் வின் இருக்க போகுது அப்படின்னு ஆர்சிபியே சொல்லிச்சு. வேணாம் நமக்கு என்னதான் வேணும் அவன் மட்டும் காணுமே நினைப்பீங்க. அவங்க அம்மா தலையில வச்சு கூட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னு சொல்றேன். இதுக்கு மேல முடிஞ்சிச்சு. தெரியும் நீங்க முடிஞ்சிருவீங்க. எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. கடைசி 28 ரன்னு. நான் சொன்னல ஃபர்ஸ்டே நான் இப்படியே படுத்து பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஜாலியா. ஓ மை காட் அப்படின்னு 9 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 ஓவர்ல நாங்க வந்து 6 விக்கெட் எடுத்திருப்போம். அடுத்த 2வது ஓவர் விட்டு கொடுத்துட்டு 3வது ஓவர்ல அடுத்த 4 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். தேவையா இது? ஓகே गाइस, இப்போ நெக்ஸ்ட் இன்னும் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5 பால்ஸ் இருக்கு. 5 பாலுக்கு 28 ரன் வேணும். ஈஸியா அடிப்பாங்க. ஆனா இப்ப ஒருத்தர் நல்லா வந்துட்டு 6 சொன்னாங்க. வாய்ப்பே இல்லையே. எப்படிதான் ஜெயிக்க முடியும்? நீ வாங்கச்சோ டீம் டே 5 6 ரன்டா. டீம் டே தான் 35. ஐயோ அப்படியே வந்துருமே. 6 ஆச்சு வந்துருவேன். நீ அமைதியா இருக்க மாட்டே. அவ்வளவுதான். நீங்க ஜெயிச்சீங்க. ஓகே गाइस, இது வந்து லாஸ்ட் பால் என்ன ஆகுதுன்னு தெரியல. என்னால நாங்க 6 இல்ல கமான் விக்கெட் ஆச்சு. சாமாவே இருக்கு. சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படி இருக்காங்க. இது வரைக்கும் எல்லா மேட்சும் தோத்து போனாங்க. தல தோனி இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்னாங்க. இதுதான் கையா. எஸ் தான். கம் பேக் சரியா? கம் பேக். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து எல்லா கலர் ஜெர்சி போடும் போதே எனக்கு தெரியும். ஓவரா பண்ண ஒரு மேட்ச் ஜெயிச்சு. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சீங்க. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சீங்க. ஒரு மேட்ச் பேசாம நீங்க காமிச்சுக்கோங்க. இதுல இருக்குல அப்போ சிஎஸ்கே vs ஆர்சிபி போட்டா எப்படி இருக்கும்? நாளைக்கு களத்துல உங்க வந்து பாக்குறேன். 6 மணிக்கு மேல மீட் பண்றேன். until then டாடா பை ஃப்ரம் அச்சு. டாடா பை. போறதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.